Hi friends, இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா மட்டும் தான் நம்ம சுக்கால சேர்த்துக்க போகிறோம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது இதோட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி மசிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 200 கிராம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கிறேன். ஒரு காளானை 4ஆக வெட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப சின்னதாக வெட்டிட்டோம்னா காளான் இருக்கிறதே தெரியாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காளான்லேருந்து தண்ணி விடுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். காளானோட மசாலா நல்லா சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா குக் ஆகிறதுக்காக இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே சுண்டி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி காளான்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட கொத்தமல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.